ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினையே மிரட்டிட்டு இருப்பான் இவன். இதுக்கப்புறம் நீ என்னை பற்றின உண்மையை சொன்ன அப்படின்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே இவளும் ஆமாம், உங்ககிட்டேருந்து வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும், நீ என்னோட ஃபேமிலிக்கிட்டேயுமே நீ இதை தானே பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எவ்வளோ திமிருடி உனக்கு, நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கொஞ்சம் கூட அடங்க மாட்டல, சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எது ஆனாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் பயந்து போயிட்டு அவங்ககிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ப்ளீஸ் இந்த குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத, உனக்கு தேவை நான் தானே, என்ன வேணாலும் கொடுமைப்படுத்து, ஆனால் அவங்கள எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் அவங்கள விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கா. சரி இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். வெளியே வந்து நம்ம ஹீரோயினி அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருந்தா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இப்போ தான் உன் கண்ணில் அந்த பயம் தெரியுது. இந்த பயத்தை பார்க்க தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினியை காணோம், எங்கே போனா அப்படிங்கிறது தெரியல. உடனே இவனுக்கு சந்தேகம் வருது, ஒருவேளை ராகவை பார்க்க போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான் ராகவுக்கு. அவங்ககிட்ட சும்மா பேசுகிற மாதிரி யாராவது உங்களை பார்க்க அங்கே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். யாரும் இங்கே வரலையே, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ அங்கே அவள் போகலன்னா எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கண்டிப்பாக அவள் அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினி ஆட்டோவில் ஏறி போயிட்டு இருக்கா ராகவை பார்க்க. ஒரு வழியா அந்த கரேஜ்க்கும் வந்துட்டா. அங்க போய் அவங்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவன் பாட்டிக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை திட்டி விட்டான் இல்லையா, இங்கெல்லாம் நீ வராத அப்படின்னு. அப்புறம் எதுக்காக இவ இங்க வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா இவ விடுறதா இல்ல. ராகு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி சொல்றா. அதுக்கப்புறம் அவன் வந்து சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்பதான் இவளும் பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறா. விராஜ் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றா. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கான். ஆமா, விராஜ் தான் என்னோட புருஷன், அப்புறம் அவன் தேடிட்டு இருக்க அந்த ஜான்வி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ, ஜான்வி தான் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னா இல்ல அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையுமே சொல்லிட்டு இருக்கா. இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி நம்ம ஹீரோயினி அந்த வீட்டுக்கு போனது, அவன் பண்ண கொடுமைகள், அப்புறம் அவளோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொண்டுடுவேன்னு மிரட்டினது, அவளோட குழந்தை இறந்து போனது, அப்புறமா அவனை விட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா உண்மையுமே இவங்கிட்ட சொல்லிட்டா ஒன்று விடாம. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு இது உண்மையா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் இதுதான் நடந்துச்சு, நான் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து அவன் என்னை சும்மா விட மாட்டேங்கிறான். இத்தனை நாளாக அவன் வந்து பழசை மறந்த மாதிரி சும்மா நடிச்சுட்டு தான் இருந்திருக்கான், அது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் இவன் இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக அவனுமே கரேஜ்க்கு வந்துட்டான். வந்து பார்க்கும்போது நம்ம ராகு மட்டும்தான் இருக்கான், அங்கே வேறு யாரையுமே காணோம். என்னாச்சு, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா என்ன, வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கே கோவத்தோடு அவன் கையில் ஒரு சுத்தியலை வச்சுட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குற சாக்கில் நம்ம ஜான்வியை திக்கிட்டே இருக்கான். இங்கே பாரு எனக்கு வேலை இருக்குது, மாதிரி எதாவது இங்கேருந்து போரியா வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். சரி நம்ம ஜான்வி எங்கே போனான்னு பார்த்தா அவளை ஒரு டிக்கிக்குள்ளே வச்சு தான் நம்ம ஹீரோ மறைச்சி வச்சுருந்துருப்பான் போல். இப்போ அந்த டிக்கியை ஓப்பன் பண்ண உடனே அவன் எங்கே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அவன் போயிருக்க மாட்டான், அவன் திரும்ப கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கான். உடனே இவனும் டிக்கியை க்ளோஸ் பண்ணிடுறான். என்னடா திரும்ப எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டால் என்னோட கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லை நீ இப்போ நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம ஜான்வி எங்கே இருக்கான்னு தேடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு தெரியும் நம்ம ஜான்வி அந்த டிக்கிக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா ஹீரோ இந்த இடத்துல நின்று தானே பேசிகிட்டு இருந்தான், அதனால நீ இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா, இதோ வந்துட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாவி அவங்ககிட்ட இல்லை இல்லையா, அதனால அங்கே இருக்கிற ஒரு ஸ்பானர் எடுத்துக்கிட்டு அந்த டிக்கிலே வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அதை வச்சு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி அடிக்க போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஸ்டெப்னி வந்து எடுக்கலான்னு வந்தேன், இந்த காருக்குள்ளே ஸ்டெப்னி இருக்கும்ல அதை கொஞ்சம் எடுத்து தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கியை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த டிக்கியை வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவள் இல்லை. அப்போ அவள் இங்கே இல்லைனா எங்கே போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். இந்த டிக்கிக்குள்ளே நீ தேடி வந்த அந்த ஸ்டிப்னு இல்லை, அதனால வேற எங்கேயாவது போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட கார் சாவியை கொடுத்துட்டு உன் காரை சரி பண்ணிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். அவன் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி எங்கேருந்து வரான்னு பார்த்தா அந்த காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கா. முட்டா பைய அதை பார்க்காம இருந்திருக்கான். எப்படி உனக்கு தெரியும் அவன் திரும்ப வருவான்னு கேட்டால் அது எனக்கு தெரியும், எப்போதும் அவன் இப்படி தான் பண்ணுவான், ஏன்னா நம்ப வைக்கிறதுக்காக போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உதாரணத்துக்கு பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட நம்ம ஜான்வி பேசிட்டு இருக்கும் போது போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்தான் இல்லையா, அது ஒன்று. அப்புறம் நடு ரோட்டில் விட்டுட்டு போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணான், அதெல்லாம் இவங்கிட்ட சொல்லி காட்டிட்டு இருக்கா. சரி இப்பயாவது நம்ம போகலாமான்னு கேட்டால் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அவனுமே அந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டு இருக்கான். அவள் இங்கேயும் வரலன்னா எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி இப்போவே அவளை தேட ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேட சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்வி ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா இல்லையா, அதனால இதுக்கப்புறமா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டே போக பார்க்குறா. நீ எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். வேற என்ன பண்ணுறது, நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா உங்கள் மொத்த குடும்பத்துக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ எதுக்காக இங்கேருந்து போகணும், நீ எங்கேயும் போனா இங்கே இரு, இப்போ நீ தனியாள் கிடையாது, உன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லை ராகு, உங்களுக்கு புரிய மாட்டுது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவன் ரொம்ப மோசமானவன். இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்தேன்ல, அதில் இருக்கிற எல்லாத்தையுமே அவன் தான் மாற்றி எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்களை போலீஸில் மாட்டி விட்டதும் அவன் தான். அப்புறம் அந்த சுந்தரோட கேஸில் உங்களை மாட்டி விடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது ராகு, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. எது வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் யார் என்னன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இத்தனை நாளாக அவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்க தான் செஞ்சிச்சு, அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீ எதுக்கும் பயப்படாதவன் கூட இப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான். நேராக வீட்டுக்கு வந்த இவனும் ஒருவேளை வீட்டுக்குள்ளே தான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமில் போய் பார்க்குறான். அங்கேயும் அவளை காணோம். அதுக்கப்புறம் கிறிஷோட ரூமில் போய் பார்த்தா அங்கேயும் அவளை காணோம். அவள் அப்படி எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவள் கிச்சனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவன் கிச்சனுக்குள்ளே போய் டோரை சாத்திட்டு நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு எதிர்த்தாப்புல நிற்கிறான். அவனை பார்த்ததும் இவன் பயந்து போயிட்டு கையில் வச்சிருக்க ஒரு பவுலை கீழே போட்டுடுறா. அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்கான். கையில் வச்சிருக்க அந்த கிளாஸ் துண்டு அவளோட கையில் நல்லா குத்தி ரத்தம் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் நீ எங்கடி போன, நீ எங்கே இருந்த, நீ யாரை பார்க்கறதுக்காக போன, அந்த ராகவை பார்க்கறதுக்காக தான் போனியா, அப்போ அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி நல்லா அழுத்திட்டே இருக்கான். என்ன விடுவராஜ், கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவன் கையை விட்டுவிட்டு வழக்கம் போல் எப்போதும் இப்படி தானே பண்ணுவான், காயப்படுத்திட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விடுவான்ல, அதே மாதிரி இப்போவும் டெட்டாலில் ஒரு கர்ச்சீஃபில் ஊற்றி அதை அவளோட கையில் கட்டி விட்டுட்டு பார்த்து இருந்துக்க செல்லும், சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவளோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. இவனை பற்றின உண்மையை வெளியே சொல்லவும் முடியல, தைரியமாக எதிர்த்து போராடவும் முடியல. பரவாயில்ல, ஹீரோக்காவது இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆண்டியும் சியாவை தேடிட்டு இருக்காங்க. என்னாச்சு சியாவை, நான் காலையிலேருந்து ஆளே பார்க்கவே இல்லையே, எனக்கு மெடிசனும் அவள் கொடுக்கவே இல்லையே, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராகவ் கிட்ட கேட்டாலும் அவளை நான் காலைல தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நிஜமாவே அவன் இப்போ பார்க்கல போல். ராஜ்கிட்ட கேட்டாலும் அவன் இப்போ ஜஸ்ட்னோ தான் பார்த்துட்டு வந்தான், பட் இப்போ இவன் எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மேலே போயிட்டு இருக்கான். ராஜும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கான். அவள் அப்படி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு வந்துட்டு கீழே சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அவளை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவள் இந்த வீட்டை விட்டே போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆண்டி யோசிக்கிறாங்க. நீ இப்போவே உடனே ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு மருமகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அவள் அங்கே போகலை அப்படின்னு விராஜ் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த வில்லன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அந்த ரவுடி பையை தான் திரும்பவும் சியாவை கிட்னாப் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவன் அப்படிலாம் இருக்காது, அவன் என்ன இல்லாமல் எந்த பிளானும் போட மாட்டான், அவள் அப்படி எங்கே தான் போனா அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னோடய கம்யூனிட்டி டேக்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நேற்று நைட்டு நான் லைவ் போனேன். சில பேர் நீங்கள் அதை பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அந்த சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.